ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, இது லிஸ்ட்லேயே இல்லாத சண்டை. என்னென்னா விஜய் பார்வதிக்கும் மரோராவுக்கும் முட்டிச்சு. ஏன் முட்டிச்சு அப்படின்னா, வெசல்ஸ் கிளீனிங்கில் நம்ம விஜய் பார்வதி இருக்காங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அதிகப்படியாக எனக்கு தான் வெசல்ஸ் வந்து வந்துட்டுருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் சொன்னீங்க, விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரோரா. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த இதை பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பாத்திரத்தை நான் தேய்க்கிறது? நான் என்னென்னா இதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமைச்சிருக்காங்களா? கெமியும் வந்துட்டு ஆக்சுவலாக பாத்திரத்தை துளக்கணும். ஆனால் கெமி என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அவங்க போயிடறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் எனக்கு ஹெல்ப்பர்ஸ் தேவை, ஹெல்ப்பர்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அரோரா உள்ள வராங்க. ஏன்னா இதெல்லாம் அரோரா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும், நீங்கள் போய் கேப்டன் கிட்ட சொல்லிக்கங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் எனக்கு தெரியுது, நான் கேப்டன் கிட்ட பேசிக்கிறேன் போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கோவத்தில் காமிப்பாங்க பாருங்க, டம்மு டிம்முன்னு. பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதை அவங்க வந்து சிம்பாலிக்காக நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு பாத்திரத்தை டம்முன்னு போடுவாங்க. அந்த மாதிரி அங்கே டம்முன்னு போட்டு பாத்திரம் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உள்ள போடுறாங்க, யார் அரோரா, இந்த மாதிரி பாத்திரத்து மேலே உங்களோட கோவத்தை காட்டாதீங்க அப்படின்றாங்க. ஏமா, நான் பாத்திரத்தில் காமிப்பேன், எங்கே வேணாலும் காமிப்பேன், அதுக்கு நீ யார்? சும்மாவே அவங்க கேட்பாங்க, நீ யார், நான் காமிப்பேன். அதனால அது மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, கோவத்தை முதல் பாத்திரத்து மேலே காட்டுறீங்க, சே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க இந்த பார், நான் எப்படி ஸ்டைலில் பண்ணோம், எந்த இதில் பண்ணோம், எனக்கு கோவத்தை நான் என்ன பண்ணோம் அது எனக்கு தெரியும், உன் வேலையை அப்போ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் போய் கேப்டன் கிட்ட போய் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணதை தான் நம்ம தான் பிக் பாஸ் வீட்டில் பார்த்துட்டு தானே இருக்கோம். இவங்க இது வரைக்கும் என்னென்ன வேலைகள் பண்ணாங்க, வீட்டு வேலைகள் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை போயிட்டு அங்கே போய் கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. கேப்டன் ஒருவாரம் இந்த பக்கம் வந்தாருன்னா இந்த மாதிரி கிழிச்சு விட்ற மாட்டாங்க, கம்முன்னு போயிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சண்டை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் விஜய் பார்வதி பேச்சுக்கு பேச்சு, வேலைக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் உள்ளே ஓப்பி அடிக்கிறாங்க, அது வந்து மாட்டுக்கிட்டு கிடையாது. இவங்க செய்கிறாங்க, என்ன வாய் கொஞ்சம் நீளம், அவ்வளவுதான். சரி, இங்கே நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே அரோரா அண்ட் விஜய் பார்வதிக்கு சண்டை வந்து உடனே அரோரா இவ்வளோ கேட்குறாங்களே, சரி ஒன்று நான் விளக்கி கொடுக்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.